வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நம்ம சூப்பர் கொஸ்டின் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்ட ரொம்ப டஃபஸ்ட்டான கொஸ்டின்ஸாக நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். 6 persons went to a hotel to have their meals. 5 of them spent ₹30 each on their meals. The 6th person spent ₹50 more than the average expenditure of all the 6. வாட் வாஸ் த டோட்டல் மணி ஸ்பெண்ட் பை ஆல் த பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளோட நியூ பேட்ச் பார்த்திங்கன்னா October 6 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச்சு. ஸோ என்ன ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் அப்படின்னா, நீங்கள் இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் படித்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் கிளியர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிடுவோம், ரீஃபண்ட் பண்ணிடுவோம். சரியா? இந்த மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்சை தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எங்களோட ஸ்ட்ராட்டஜி, எங்களோட ஸ்டாஃப் டீம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறனால தான் இந்த இது சொல்கிறோம். ஸோ ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 வரும். ஸோ இதில் நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம், என்ன எக்ஸாம்னாலும் படிச்சுக்கலாம். சரியா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த October 6 பேட்சில் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384417810. சரியா? ஸோ கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 6 பேரோட ஆவரேஜ் அது வந்து கொடுக்கவே இல்லை. 6 persons இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 6 பேரோட ஆவரேஜ் வந்து எவ்வளோன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 6 பேர் நம்பரு, இது வந்து ஆவரேஜ். அப்போ சம் வந்து என்ன இருக்கும், நமக்கு வந்து என்ன இருக்கும், 6xன்னு இருக்கும். இந்த ஆவரேஜ்ன்ற நம்பர் தான் 6x. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5 of them spent ₹30 each on their meals. இந்த 6 பேரில் 5 பேர் 30 ரூபா வச்சு பே பண்ணுறாங்களாம். 5 பேர் 30 ரூபா வச்சு பே பண்ணுறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ ரூபா பே பண்ணியிருப்பாங்க, 150 ரூபா பே பண்ணியிருப்பாங்க. 150 ரூபா பே பண்ணியிருப்பாங்க. இந்த 6ஆவதாக இருக்கார்ல ஒரு ஆள், இந்த 6th person இருக்கார்ல, அவர் ₹50 more than the average expenditure of all the 6. ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம். இதை விட 50 ரூபா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாராம். இதை விட 50 ரூபா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. சரியா? அப்போது இந்த 150 5 பேரோட டோட்டல் ருபீஸ், இந்த x + 50 6ஆவதோட டோட்டல் ருபீஸ். அப்போ இது எல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் சம் கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு டோட்டல் சம் நம்ம எவ்வளோன்னு வச்சுருக்கோம், 6xன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கரெக்டு தானே? ரெண்டுமே ஈக்குவல் தான். 6xன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரெண்டுமே ஈக்குவல் தான். இவ்வளோ தான். இதை சால்வ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து எடுத்துடலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 150 + 50 என்ன கிடைக்கும், 200 + x = எவ்வளவு, 6x. அப்போ 200 = நமக்கு என்ன கிடைக்கும், 5xன்னு கிடைக்கும். இந்த எக்ஸுங்க போகும்போது -x மாறிடும். ஸோ 6xலேருந்து எக்ஸை கழிச்சா 5x. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 5 20 0. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 40. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அனைவரும் செலவிட்ட மொத்த பணம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அனைவரும் செலவிட்ட மொத்த பணம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது, இதுதான் மொத்த பணம். சரியா? இதுதான் மொத்த பணம். சரியா? அப்போ எக்ஸ் வந்து 40னா 6xன்னு எவ்வளோ கிடைக்கும், 6 × 40 240 ரூபா கிடைக்கும். அப்போ எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து 240 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எஸ்எஸ்சி ஜிடி படிக்கணும்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நினச்சாங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.